ஜெபம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம். சீலாவையும் பவுலியும் குறித்து நாம் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, குறி சொல்கிறதுனால் தன் எஜமானங்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் பவுலுக்கு அநேக நாள் எதிர்கொண்டே இருந்தாள். அப்பொழுது பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளையிடும் பொழுது அது எந்தவித ஆவிகளாக இருந்தாலும் நம்மையும் நம் குடும்பத்தையும் விட்டு அது அகன்று போகும். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் எத்தனையோ பில்லி சூனிய மாந்திரிக செய்வினை கட்டுனால போராடி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது அங்கே விடுதலை வரும், விடுதலை உண்டாகும். அன்னைக்கு பவுல் சொல்லும் பொழுது எப்படி அந்த குறி சொல்கிற ஆவி புறப்பட்டு போயிற்றோ, அதே போல் இயேசுவின் நாமத்தை சொல்லுகிற குடும்பங்களில் கர்த்தர் எல்லா கட்டுகளை உடைப்பார். எல்லா அசுத்த கிரியைகள் மாறும், பிசாசின் போராட்டங்கள் மாறும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த இடத்துல அந்த ரோமர் அதிகாரிகள் தங்களுக்கு ஆதாயத்தை வரவிச்சு இந்த பெண் அவள் கிடந்த குறிச்சொல்லி ஆவி புறப்பட்டு போய்விட்டது என்பதை அறிந்தவுடனே பவுலியும் சீலாவையும் பிடித்து கொண்டு ரோமர் அதிகாரிகளிடத்தில் கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து அவர்கள் சொல்கிறார்கள், நாம் ஏற்றுக்கொள்ளும் அனுசரிக்கும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் இருவரையும் சிறையில் அடைக்கிறார்கள். உட்காவல் அறையில் தொழு மரத்தில் அவர்கள் கால்கள் கட்டப்படுகிறது. அவர்கள் அநேக அடிகள் அடிக்கிறார்கள். சிறைச்சாலைக்காரனுக்கு அவர்களை பத்திரமாய் பார்த்து கொள்ளும்படி கட்டளை கொடுக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் அந்த நடு ராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சரீரத்தில் வலி வேதனை, உட்காவலரில் இடமே இல்லாத இடத்துல தொழுமரத்தில் கால்கள் கட்டப்பட்ட நிலையில பவுலும் சீலாவும் ஜெபிக்கும் பொழுது பூமி அசைந்தது, பூமி அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்றான். இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஜெபம் பண்ணி துதித்து பாருங்கள். உங்கள் சிறையிருப்பின் கட்டுகள் அது திறக்கப்படும், அது மாறும். சில கட்டுண்ட நிலைமைகள் எல்லாம் கட்டவிழ்க்கப்படும். கர்த்தர் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். அப்பொழுது சிறைச்சாலைக்காரன் ஓடி வந்து இவர்கள் தப்பித்து விட்டார்கள் என்று நினைச்சு தன்னை மாய்த்து கொள்ள நினைக்கும் பொழுது பவுல் சொல்கிறார், நாங்கள் இங்கத்தான் இருக்கிறோம். அப்போ அந்த சிறைச்சாலைக்காரன் கேட்குறான், இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேணும்னு சொல்லும்போது, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீங்க. இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஆனால் நம்ம குடும்பத்தில் இருக்க பிள்ளைகளோ கணவனோ மனைவியோ ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, அப்பொழுது உங்கள் குடும்பத்தார் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள். ரோமர் 10வது அதிகாரம் சொல்கிறது, கர்த்தராக இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பிறான் என்று ஒரு இருதயத்தில் விசுவாசத்தால் ரட்சிக்கப்படுவாய். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருவருமே இயேசுவை வாயினால் அறிக்கையிட்டு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பிறான் என்று இருதயத்தில் விசுவாசிக்கப்படுவது ரட்சிப்பு உண்டாகும். நம் ஒவ்வொரு ரட்சிக்கப்படுவதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆமேன்.